Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 4 வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாழ்மையான தருணங்களிலும் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார். எல்லா இழப்புகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு சென்றுள்ளார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தேவனை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வேத வசனம் நமக்கு எத்தனை சந்தோஷமும் நம்பிக்கையும் கொடுக்கிறது. இன்று ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்களினால் மனமுடைந்து சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். இந்த வசனம் உங்கள் நிலை பாழாகி போயிருக்கிற தருணங்களில், ஆஸ்திகள் ஒன்றுமில்லா நிலையில் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அவர் எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், நீங்களும் நானும் இழந்தவற்றை திரும்ப அளிக்கிற தேவனை சேவிக்கிறோம். யோபுவின் வாழ்க்கையை பார்த்தீர்களானால், வேதம் யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது கர்த்தர் அவன் இழந்தவற்றையெல்லாம் இரட்டிப்பாக திரும்ப கொடுத்தார் என்று கூறுகிறது. அவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். வாழ்க்கையில் எல்லாமுமே ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறீர்களோ சகல ஆசீர்வாதங்களின் தேவன் அதை வர்த்திக்க பண்ணுவார். ஆகவே இப்போது அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் இருதயத்திலிருந்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், சகல ஆசீர்வாதமும் உமக்குள் இருக்கிறது என்று சொல்லுங்கள். இயேசுவின் பரிபூரணத்தினால் நீங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறுகிறீர்கள். ஒரு மொழிபெயர்ப்பிலே ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆகவேதான் வேதம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாகவே உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்வார். இன்றைக்கு குடும்பத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், வேதனைகள், கண்ணீர் நிறைந்திருக்கிறதை காண்கிறோம். ஆனால் உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பதினால் உங்கள் குடும்ப கஷ்டங்கள் யாவும் நீங்கி நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு சென்றுள்ளார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி தேவனை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:21 வேதம் கூறுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆம், இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கிறார். மேலும் சங்கீதம் 40:8 என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று வாசிக்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம். இந்த சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகியது. அது மட்டுமல்ல, யோவான் 8:29 என்னை அனுப்ப
அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்யும் எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். கொலோசையர் 1:10-12 கூறுகிறது, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இவற்றை எல்லாம் செய்தால் தேவனை நீங்கள் பிரியப்படுத்துவீர்கள். இதன் மூலம் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருப்பார். நம் தேவன் பெரியவர். அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். உங்கள் பாழ்கடிப்புகளை அகற்றுவார். உச்சிதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, மாறாத உம்முடைய அன்புக்காகவும் தவறாத உம்முடைய வாக்குதத்தங்களுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என் மீது பிரியமாயிருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும் உம்முடைய பாதத்தையே நாடி தேடுகிற ஆத்துமாவாக என்னை மாற்றியருளும். என் குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் நான் ஆசீர்வாதமாயிருக்க இரக்கம் பாராட்டும். பாழான நாட்களிலும் உம்முடைய பிரியம் மென்மேல் இருக்கிறது. அது ஒருபோதும் மாறுவதில்லை. நீர் சீர்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். இழந்தவை எல்லாவற்றையும் திரும்ப தருகிறீர். துக்கம் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர். உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்கிறேன். யோபுவுக்கு நீர் செய்ததை எனக்கும் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். என் கையின் பிரயாசங்களை எல்லாம் வர்த்திக்க பண்ணும். மற்றவர்களுக்கு நான் செய்கிறவை உமது கிருபையால் பன்மடங்காக பெருகட்டும். இயேசுவே, நீரே ஆசீர்வாதமாயிருக்கிறீர். உமக்குள் நான் கிருபையின் மேல் கிருபையை பெறுகிறேன். என் வாழ்க்கையை உமது பூரண திட்டத்தின்படி நீர் நிலைப்படுத்தி கட்டுவீர் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது என்று அறிக்கையிடுகிறேன். நீர் மாட்சிமையுடன் என் வாழ்வில் வந்தருளும். எல்லா நேரத்திலும் உமக்கு பிரியமானதை செய்யவும் உமது பார்வையில் மகிழ்ச்சியாக வாழவும் எனக்கு உதவும். உமக்கு கனிகளை தரவும் உமது அறிவில் விருத்தியடையவும் உமது வல்லமையால் பலப்படவும் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி செலுத்தவும் உமது அழைப்பிற்கு பாத்திரமான முறையில் நடக்கவும் எனக்கு கிருபையருளும். என்னை முற்றிலுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது மகிமைக்காக என்னை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.